தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை 5வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தங்கத்திடம் கேட்கலாம். தங்கம், வணக்கம். இப்ப ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இப்ப 5வது நாளாக சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தடையானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி குற்றால அருவிகளுக்கு சுற்றுலா வந்த பயணிகள் சொல்வது என்ன? வணக்கம். அதாவது தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழையானது தீவிரமடைந்து காணப்படுகிறது. இதனால் இன்று குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் ஆரஞ்சு அலர்ட், அதாவது கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் காலை முதலே கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் குற்றால அருவிகளில் அவ்வப்போது நீர்வரத்து அதிகரித்தும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காணப்படுகிறது. இதனால் தற்போது இன்று, அதாவது தொடர்ந்து 5வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க குற்றாலத்திலிருந்து தடை, மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது மலைப்பகுதியில், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மேற்பகுதியில் மழை பொழியாமல் ஊர் பகுதியில் மட்டும்தான் மழை பெய்து வருகிறது. இதனால் தற்போது அருவிகளில் நீர்வரத்து ஓரளவு சீராக இருந்த போதிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது இது கோடை விடுமுறை கடைசி 10 நாட்கள் என்பதால் சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அருவி பகுதியில் முற்றிலும் காவல்துறையினர் பேரிகேடுகள் அமைத்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதோடு சுற்றுலா பயணிகள் யாரும் அருவி பகுதிக்கு செல்லாத வகையில் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தற்போது மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் 5வது நாளாக குளிக்க தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தடையானது தற்போது தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் இன்றும் நாளையும் இன்னும் ஓரிரு நாட்கள் நீட்டிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.